ஆண்டி என்டர்டெயின்மெண்ட் சேனல். இன்றைக்கி டிஃபன் வந்து பொங்கல். இதால் 1 டம்ளர் பச்சை அரிசி எடுத்திருக்கேன். அரை டம்ளர், 1க்கு அரை போடலாம், இல்லைன்னா கொஞ்சம் கம்மியாக கூட போட்டுக்கலாம். இருக்கிறத வச்சு போட்டுங்க. 1க்கு அரை பைத்தம்பருப்பு போட்டு களைஞ்சி வச்சுருக்கேன். அதோட இதில் வந்து பருப்புக்கு 1 டம்ளரும், இந்த அரிசிக்கு 1க்கு 4, மொத்தம் 5 டம்ளர் தண்ணி விட போகிறேன். அதை பாருங்கள். இதை இஞ்சியும் பச்சை மிளகாயும் ரெண்டையும் நல்லா நேவாக நசுக்கி எடுத்து போட்டோம்னா, அதுக்கு தாளிப்புக்கு ஜீரகம், மிளகு, உப்பு போட்டுடுறேங்க. இந்த இஞ்சியும் பச்சை மிளகாயும் நசுக்கிட்டேன். உப்பு போட்டாச்சு, இஞ்சி பச்சை மிளகாயும் போட்டாச்சு. இதெல்லாம் 6 டம்ளர் தண்ணி விட போகிறேங்க. 6 டம்ளர் தண்ணி ஊற்றி வச்சுங்க. கலராக இருந்தால் தான் கலர்றதுக்கு நல்லாயிருக்கும். ஆறி போனது இருவிடும். ஒரு கட்டி பெருங்காயம் போகிறோம். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், சும்மா ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் அடுப்பில் வைக்க போகிறேன். எப்போதும் சாப்பாட்டுக்கு 3 விசில்னால் பொங்கலுக்கு 6 விசில் வைக்கலாம், 6, 7 வைக்கலாங்க. வச்சுட்டு நான் வெந்ததும் காமிக்கிறேங்க. தாளிப்புக்கு நல்லெண்ணெய், நெய். குக்கர் விசில் அடங்கிருச்சு. ஏற்றி பார்க்குறேன். சூப்பராக வந்திருக்குங்க. அடுப்பு பற்ற வச்சுட்டேன். நல்லெண்ணெய் விட்டால் வாசனையாக இருக்கும். நெய்யை போட்டுக்கிறேங்க. உப்பு போட்டாச்சு, அதனால் அப்படியே பொங்கலை குழச்சி விட்டால் போதும். நெய் எண்ணெயும் காஞ்சிடுச்சுங்க. ஃபஸ்ட்டு முந்திரியை போட்டுக்கலாம். முந்திரி, ஜீரகம், கடைசியாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். இல்லை இதிலே கூட போட்டு அப்படியே நெய்யை எடுத்து ஊற்றிட்டு அதில் பொரிஞ்சிடும். கருவேப்பிலை வாரி அடிக்கும். அதனால் தாளிப்பு ஊற்றுற பாருங்க. சூப்பரான பொங்கல் ரெடி ஆயிடுச்சுங்க. ஹோட்டல் பொங்கல் மாரி. ஹோட்டலில் 1 கப்பு 30 ரூபா. 1 டம்ளர் காப்படி அரிசி கூட இல்லைங்க, ஒரு 250 காப்படி அரிசி இருக்கும். இது 5-6 பேர் நம்ம சாப்பிடலாம். சூப்பரான பொங்கல் ரெடி ஆயிடுச்சுங்க. தொட்டுக்க தேங்காய் சட்னி. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.